பிளான் போட்டு போயிட்டாங்களாம், கட்டி முடிச்சு வச்சிருந்தாங்களாம். நம்ம போய் ரிப்பன் எடுத்து போய் கட் பண்ணிட்டு வந்துட்டோமா? யாரு? விடியல் பயணம், இலவச பஸ் பேருந்து பெண்களுக்காக திட்டத்தை நிறைவேற்றிட்டு இருக்கிறோமே, அது நீங்க போட்ட திட்டமா? காலை சிற்றுண்டி திட்டம் யார் போட்ட திட்டம்? புதுமை பெண் திட்டத்துல மாணவியருக்கு 1000 ரூபாய் தரமே, இது பழனிசாமி திட்டமா? லட்சக்கணக்கான மாணவர்களை முன்னேற்றுவதற்காக நான் முதலும் திட்டம் அதிமுக திட்டமா? நம்மைக்காக 48 யார் திட்டம்? இல்லம் தேடி கல்வி யார் திட்டம்? அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகி வராங்களே, இது பாஜகவோட பாதம் தாங்கியாக இருக்கிறாரு பழனிசாமி. அவருடைய ஆட்சியில் நடந்ததா இது? பழனிசாமி கண்ணுக்கு ஏன் தெரியல? தெரிஞ்சுக்க விரும்பலையா? இன்னும் தரையில வந்துட்டு இருக்காரா? 4 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரம் இருந்தப்போ மக்களுக்காக எதையும் செய்யாம, இப்ப பதவி பறிபோன பிறகு தன்னை போலவே எல்லோரும் இருப்பாங்கன்னு நினைக்கிறார் பழனிசாமி. மக்கள் எல்லாத்தையும் மறந்துட்டாங்கன்னு நினைச்சிட்டாரு போல. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டத்துல காக்கை குருவிகளை சுடுவது போல 13 பேரை சுட்டு கொண்டாங்களே, அப்ப என்ன சொன்னாரு? டிவியை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னாரு இந்த பழனிசாமி. உங்க முகத்திரைய அந்த விசாரணை நடத்தி நீதியரசு அருணா ஜெகதீசன் ஆணையத்துல முகத்திரையை கிழிச்சு எறிஞ்சாங்களே. பொள்ளாச்சி பாளையம் கொடுமை இன்னும் நெஞ்சுரம் ஈரம் காயில எல்லாரையும் கதற வச்சது. ஆனா பழனிசாமி பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படல. இதுதான் பழனிசாமி ஆட்சியோட லட்சணம். சம்பந்திக்கும் சம்பந்தியோட சம்பந்திக்கும் கான்ட்ராக்ட் கொடுத்து ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்னு ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு குடும்ப கட்சி பேச, அதை பத்தி பேசுவதற்கு என்ன யோகிதை இருக்குது, என்ன அருகதை இருக்கு? இந்த கேள்வியை தான் நான் கேட்கிறேன். தலையில விழுந்துட்டு இருக்கு, கொஞ்சம் தலையை தூக்கி தான் பாருங்களேன்.